பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தை 16. பிறகு இயேசு அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நமது நற்கருணை நாதர் நம் அனைவரையும் ஒன்றாக ஒரே இடத்தில் கூட்டியிருக்கின்றார். ஒருவேளை நான் உங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை நாதருக்கு முன்பாக நின்று அவருடைய வார்த்தைகளை அறிவித்து உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எனது அருகில் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. உங்களுடைய பிரசன்னத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு கடவுளோடு இணைந்து இருக்கிறீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களை அருள் கூர்ந்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே அநேக அரசியல் தலைவர்கள் உண்டு. என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற பிறகு மக்களை போய் சந்திப்பது கிடையாது. மக்களை சந்திப்பது வருடத்திற்கு 5 முறைக்கு ஒரு முறைதான். ஆனால் சில பேர் நல்ல இதயம் கொண்டவர்கள் மக்களை பார்த்து அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அவர்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொள்வார்கள். மக்களும் தன்னுடைய குறைகளை ஒரு பேப்பரிலே, ஒரு தாளிலே எழுதி அதை கொடுப்பார்கள். நல்ல உள்ளம் படைத்த அரசியல்வாதிகள் அதை வாசித்து பார்த்து மக்களுக்கு செய்யக்கூடிய செயல்களை செய்வார்கள். சில பேர் லஞ்சம் வாங்குவதையும் கொள்ளை அடிப்பதையும் மக்களை ஏமாற்றுவதை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவிகளும் லஞ்சம் வாங்கிறவரும் பொய்யாக கலப்படம் செய்து தொழில் செய்கிறவரும் மற்றவர்களை ஏமாற்றுகிறவரும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறவரும் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுடைய பொருள்களையும் அவருடைய வீட்டையும் மனைவியையும் கணவரையும் பறிக்கவர்களும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நிற்க முடியாது. அவர்களை ஆண்டவரால் அரவணைக்க முடியாது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அரவணைத்து ஆசீர்வதிப்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார். அருமையான ஒரு இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக கடந்து வந்து தன்னையே நமக்காக அர்ப்பணிக்க நம்மை அறிமுகப்படுத்தி நமது மூதாதையர்களுடைய நடுவிலே வாழ்ந்தவர். அவர் அங்கே வந்த சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகின்றார். சீடர்கள் அதட்டுகிறார்கள். எதற்காக நீங்கள் சத்தம் போடாமல் இருங்கள் என்றும் சிறு குழந்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க கூடாது என்று தடை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே கூடாது என்று இருப்பது இல்லை. அந்த நேரத்திலே அநேக பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருக்கி வந்திருக்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் அவர்களை அதட்டிய பொழுதும் இயேசு அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். தன்னுடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கின்றார். எனவே தான் நம்முடைய திருச்சபையிலே மூத்தவர்களை பங்கு தந்தையை வீட்டிற்கு அழைத்து அவர் உங்கள் மீது கரங்களை வைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் ஆசி பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய நோய்கள் குணமாகின்றன. உங்களுடைய உள்ளத்திலே தெம்பு வருகின்றது. உடலிலே ஆரோக்கியம் வருகின்றது. இதை என்னுடைய வாழ்க்கையிலே நானும் சந்தித்து இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளைகளை தேற்றினார். எப்படி தேற்றினார் தெரியுமா? எஸ்ஐயா 66வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேற்றினார். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய தாய் தகப்பன் தன்னை கைவிட்டு விட்டாலும் தன்னுடைய தாயும் தகப்பனும் தன்னை மறந்து விட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுவது இல்லை. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்றும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். அதே போல் உயிர் தெழுந்த பிறகு அவர்களை தேடி வந்து 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்தார். அதன் பிறகும் அவர்களை கைவிட்டு விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியிலே, நற்கருணை பலியிலே, அந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே, திருப்பலியிலே
தன்னை அவர் அர்ப்பணித்து நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்றார். எனவே தான் நற்கருணையில் பங்கு கொண்டு அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் கடந்து வர வேண்டும். அவ்வாறு வரக்கூடிய நேரத்தில் தான் நாம் திக்கற்றவர்களாக விட்டு விடுவது இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 55, 57 இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். இயேசுவுடைய வாழ்க்கையிலே அவருக்கு உறவினர்கள் இருந்தார்கள். அவருடைய தாய் வழியிலும் தகப்பன் வழியிலும் உறவினர்கள் இருந்தார்கள். அங்கு இருந்தவர்களோடு அந்த குழந்தைகளோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். அவருடைய கரங்களில் அன்பு உண்டு, மனதுருக்கம் உண்டு. அவர் அரவணைக்கக்கூடிய தெய்வம். அவருக்கும் குடும்ப சூழ்நிலைகளை பற்றி தெரிந்த தெய்வமாக இருக்கின்றார். எனவே தான் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் அவரிடம் சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கின்றார். குடும்ப பிரச்சனைகளை அவர் எடுத்து மாற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கின்றார். பாருங்கள் எப்படி மனதுருக்கம் உடையவராம் பாருங்கள். மக்கள் 3 நாட்கள் உணவில்லாமல் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க வந்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்து தந்தையிடம் வேண்டி அவர்களுக்கு உண்பதற்கு உணவை கொடுத்தார். அவர்களை பார்த்து பரிதவிக்கக்கூடிய தெய்வமாக இருந்தார் என்றும் மத்தேயு 5:32 சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையிலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த நாளிலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களாம், மன கவலையோடு இருக்கின்றீர்களாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடைந்து போய் இருக்கின்றீர்களாம், பாரத்தோடு இருக்கின்றீர்களாம், கவலை உங்களை நெருக்குகின்றதாம், குடும்ப சூழ்நிலைகளை நெருக்குகின்றதாம், பண பிரச்சனை உங்களை வாட்டுகின்றதாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையாம், குழந்தை பாக்கியம் இல்லையாம், அவர்களுடைய திருமண தடைகளாக இருக்கின்றதாம், எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு தடை வருகின்றதாம், சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றீர்களாம். இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரங்களிலே விழுங்கள். அவர் உங்களை அரவணைத்துக் கொள்வார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை தேற்றுவார். அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களுக்கு பக்கபலனாய் இருப்பார். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழ வைத்து உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் யாருமே புறக்கணிக்கப்பட்டதாக இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி நாடி வந்த பிள்ளைகள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் தருவதற்காக அவர் உங்களை இரு கரம் விழித்தவராய் அழைக்கின்றார். என்னுடைய மக்கள் பரிதபித்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஆயனில்லாத ஒரு ஆடுகளை போல் இருக்கிறார்கள். எனவே என்னிடமும் மனதுருக்கம் இருக்கின்றன. என்னுடைய மனதுருக்கத்தினால் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த நேரத்திலே நம்மை முழுவதுமாக அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்தும் சில மணி துளிகள் உருக்கமாக நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களை வல்லமையான கரங்களினால் ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே, எவ்வளவோ பிள்ளைகள் மனதில் பிரச்சனைகளோடும் குழப்பத்தோடும் வந்திருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்க உம்முடைய கரங்களை நீட்டினரே, அவர்கள் மீது கரங்களை வைத்து ஆசீர்வதித்தீரே. அதே போல் இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு அமைதியை கொடுப்பீராக. திக்கற்றவர்களாக விட்டுவிடாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. உமது அரவணைப்புகள் கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உமக்கு மனதுருக்கம் உண்டு. நீர் எங்களை அறிந்திருக்கின்றீர். எங்களை அரவணைக்க தெய்வமாக இருக்கின்றீர். ஆண்டவரே, சிறு மீன் துண்டுகளையும் ஆண்டவரே 5 அப்பத்தையும் 7 அப்பங்களையும் கொண்டு நீர் 5000 பேருக்கு உணவு கொடுத்தீரே அப்பா. ஆசீர்வதித்தீரே சுவாமி. அதே போல்
தகப்பனே, இந்த நாளிலே உமது கரங்களில் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் வேறு யார் தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? இதோ உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே, விண்ணப்பங்களை ஏறெடுத்து என் ஆண்டவருடைய குரலுக்காக இந்த நேரத்திலே காத்து இருக்கிறார்களே, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், குறைகளை நிறைவாக மாற்றும், குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்து பிள்ளைகளை தேற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அவள் இறைந்த மரியே வாழ்க்கை, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.